தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் ஒயிட் சுகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சர்க்கரை அளவு கூடத்தான் இருக்கும். சாக்லேட்ஸ் ஆகட்டும், ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி கெச்சப்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம சர்க்கரையோட அளவு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன ஒரு சத்தான உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் நம்ம திரும்ப திரும்ப சர்க்கரை சாப்பிட்றோம்? நம்ம சர்க்கரை அளவு சாப்பிடும்போது நம்ம பிரெயின் குட் ஃபீலிங் உண்டாக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதனால நம்ம குண்டாகிறது, ரிங்கிள்ஸ் விழுகிறது, பிம்பிள்ஸ் வர்றது, அந்த மாதிரி பல் பிரச்சனைகள் இதுகள்லாம் வரும். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி கோகோனட் சுகர்னு சொல்லி தான் இப்போல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது அயன், கால்சியம், பொட்டாசியம், ஜிங்க் அப்படின்னு சொல்லி நிறைய மினரல்ஸ் இருக்குது இதில். இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் சுகர் தான். இது டேட்ஸை அதாவது பேரிச்சம்பழத்தை ட்ரை பண்ணி இதில் பண்ணக்கூடிய சுகர் தான் இது. அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரிச் இன் ஃபைபர்னு சொல்கிறாங்க. அதாவது நார்ச்சத்து நிறைய இருக்கிறது. அதே மாதிரி போன் டென்சிட்டி ஆகட்டும், ஹெல்த்தியஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3ஆவது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துல எல்லாம் தட்டுல எல்லாம் வைப்போம் இல்லையா, பெரிய பெரிய கல்கண்டு இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, கியூப் சைஸில், அது கிடையாது. இதுவுமே அப்படியே நம்ம சர்க்கரை சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும், ஒயிட் சுகர் சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப நல்ல அதாவது கெமிக்கல் போடுறதுக்கு முன்னாடி லெவல் இது. ஸோ அதையும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் தான். தேன் பார்த்தீங்கன்னா 100% நியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஒரு பொருள். தேன் நம்மளுக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குது. டைஜஸ்டிவ் பாத் கிளியராக வச்சுக்கும். அந்த ஒரு தன்மை தேனுக்கு இருக்குது. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது ரொம்ப கொழுப்பு, அதாவது ஃபேட்டியாக இருக்கிறவங்களுக்கு அதை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிரெயினோட கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அடுத்ததான் நம்பர் 5 என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய நம்ம வெல்லம் தான். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இது போட்டிங்கனாலும் காஃபி டீலெலாம் எந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. இது முழுக்க நம்மளுக்கு கரும்புலேருந்து எடுக்கக்கூடிய ஜூஸ்லேருந்து தான் இந்த வெல்லமும் நாட்டு சக்கரை இதெல்லாம் பண்ணுறாங்க. இது பிளட்டை ரொம்பவே பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்லீரல், அதாவது லிவர் சுத்தம் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரவே வராது. ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஃபேஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அப்புறம் கான்ஸ்டிபேஷன் வராது, அதாவது மலச்சிக்கல் வராது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு பல விதமான சேஞ்சஸ் நம்ம உடம்புல வர்றதை நம்மளே கண்கூட பார்க்கலாம். ஸோ இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒயிட் சுகருக்கு பதிலாக இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கோகோனட் சுகர் அப்புறம் டேட் சுகரெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருக்கும். நம்மளுக்கு எது வாங்க முடியுமோ அந்த பொருள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள தகவல் அல்லது ஒரு நல்ல சமையலோடு உங்களை வில்லேஜ் பார்ட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.